கடந்த 12/4/26 அன்று நம்ம ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறும் என்று நம்ம அந்த வீடியோவில் நம்ம வெளியிட்டோம். அது பாருங்க, இன்னைக்கு நடக்குது. இஸ்ரேல் தனித்து விடப்படும் என்று செய்திகள் வெளியிட்டாங்க. என்ன போட்டுருக்காங்க? இஸ்ரேல் தனித்து விடப்படும். தனித்து விடப்படுறதுன்னா என்ன? இஸ்ரேலுக்கு எந்த நாடும் சப்போர்ட் பண்ணி வர மாட்டாங்க, அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவும் பின்வாங்க ஆரம்பிச்சு. அமெரிக்காவே சொல்லிட்டாரு, ட்ரம்ப்பு சொல்லிட்டாரு. இப்போ நெத்தன்யாவுக்கும் ட்ரம்புக்கும் ஒரு விதமான ஒரு இணக்கம் இல்லை, இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள நியூஸ் 7 இந்த தமிழ்நாடு நியூஸ் 7ங்கிற தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி விடுவாங்க. இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறது. சரி, இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறதா? செய்திகள் போடுறாங்க, நிறைய செய்திகள் வந்திருக்கு. இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறது அப்படின்னு. அது சரியா? இஸ்ரேல் தனித்து விடப்படவே இல்லை. இஸ்ரேல் தேசத்தோடு ஜனங்களோட யார் இருக்கிறது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் தனித்து விடப்படவே இல்லை. இப்போ பாருங்க, இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் இந்த யுத்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது என்ற செய்தி வந்துடுச்சு. இப்போ ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. அது ரொம்ப திடீர்னு சிக்கல் கையெழுத்து போடாமல் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட அமெரிக்கா இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ பாருங்க, இஸ்ரேல் தனித்து விடப்படுவதில்லை. காரணம், அவர்களை காக்கும் கர்த்தர் அவர்களோடு எப்பவும் இருக்கிறார். காரணம் தீர்க்க தரிசனம். ஏன் அப்ப இஸ்ரேல் தேசத்தையும் ஜனங்களை ஏன் காக்கிறார் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. அப்ப ஏன் காக்கிறாரு? கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இயேசு அந்த தேசத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். ஏசப்பா அந்த தேசத்தை குறித்து சொல்லியிருக்க வசனமும் நிறைவேற வேண்டும். ஏனெனில் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. அப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் இந்த சனங்களை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறிய தீரும். அதற்காக அந்த தேசத்தையும் இந்த தேசத்தினுடைய மக்களையும் கர்த்தர் இன்றளவும் காத்து வருகிறார் என்பதை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.